Hi everyone, this video is sponsored by BuyMoch. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ செய்யறது கிராமத்து மட்டன் குழம்பு. மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து வெங்காயம், ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லாவே கறி வெந்திருக்கு. அதுக்கு தேவையான வந்து பேஸ்ட்டு வந்து ஆனியன், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிடலாம். அதிலே ஒரு 3 பீசஸ் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு இதிலே போட்டு அரைக்கும் போது நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். மிளகு, சீரகமும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே பேனில், அதே கடாயில் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா இட்டனதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச மட்டனையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் எல்லாமே, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கன் கறி வேக வைக்கும் போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் போடலாம், காரம் கம்மியாக இருக்குது. 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. வெங்காயம், தக்காளி வதக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு, காரம் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு குழம்பு நல்லாவே கொதிச்சு வருது. திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு, சாப்பாடு, ரசம், முட்டை. Thank you for watching.